Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. 9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி சட்னி. இதை இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம்.